வச்சு நம்ம எப்படி சாண்ட்விச் பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. வீட்டில் இருக்கிறது வச்சு ஈஸியாக நம்ம சாண்ட்விச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்குங்களா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எடுத்துட்டா நல்லா சாண்ட்விச் சூப்பராக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சமமாக பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு என்ன நம்ம போட போகிறோம் மேரினேஷன் பண்ண போகிறோம் பார்க்குறது. இப்போ நான் வெள்ளரிக்காய் குக்கும்பர் எடுத்துருக்கேன் சரிங்களா. குக்கும்பர் 1 டீஸ்பூன், கொடை மிளகா ரெட் கலர் இருக்கலாம், எல்லோ கலர்னா க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் கொஞ்சம், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாமே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது மைனஸ், இது நானே ரெடி பண்ண மைனஸு, உங்களுக்கு ஒரு வாட்டி நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. மைனஸ் எக்லெஸ் மைனஸ். ஓகே, இதை போட்டாச்சு. லைட்டாக ஒயிட் பெப்பர் அண்ட் பிளாக் பெப்பர். லைட்டாக சால்ட், சும்மா எல்லாமே ஒரு புடி தான். கொஞ்சம் நம்ம கேரட் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அமுல் பட்டர் சீஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம பிரிக்கலாம். இது நான் கடையில் தான் வாங்கினது. இது வந்து நான் நானே கட் பண்ண போகிறேன். இதை துரு நல்லா துரிக்கலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லாத்துலையும் இது பண்ணலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் எடுத்துக்கலாம். 2 ப்ரெட் எடுத்தாச்சு. இதில் ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம அதை மேரினேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம நல்லா இது பண்ணியாச்சு. இதை மேலே ப்ரெட்டை வச்சு அதில் லைட்டாக ஒரு புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிரில்லர் மிஷின் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். இப்போ அதில் தான் கிரில் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நான் வந்து புதுசாக கிரில்லர் வாங்கியிருக்கேன். இது வந்து பிரீத்தி கில்லர். நான் வந்து ஜெய்சந்தில் வாங்கினது. இது தோசை தவாலையே நம்ம பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். A few moments later. நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரில்லர் வாங்கியிருக்கேன். 20 minutes later. இது பார்த்தீங்கன்னா நான் புதுசாக கிரில்லர் வாங்கியிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம அதில் தான் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம தோசை தவாலையும் பண்ணலாம். பட் நான் புதுசாக வாங்கியிருக்கனால நான் இப்போ அதில் பண்ண போகிறேன். 1 hour later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லாம் ரெடியாக இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நான் புதுசாக ரோஸ்டர் வாங்கியிருக்கேன் கிரில்லு. இதில் தான் நம்ம வந்து இந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. கிருஷ்ணான்றதனோட பேரை சொல்றதுக்கு இவ்வளோ அலப்பற. நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரில்லர் வாங்கிக்கிறேன். இப்போ அதில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ தோசை தவாலையும் பண்ணலாம். நான் இப்போ புதுசாக வாங்கியிருந்தனால இதில் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணோடனே எங்கள் சிவப்பு லைட் எரியும். இப்போ ரெடி ஆகணுன்னா இது பச்சை லைட் எரியும். இப்போ நான் ரெடி ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா.
இப்போ வந்து ஹீட் ஆகிடும் சரிங்களா. இப்போ கை வச்சு பாருங்க. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதுவாகிடுச்சு. இப்போ சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த சாண்ட்விச் தூக்கி நம்ம இதில் வைக்க போகிறோம். இப்போ சாண்ட்விச் எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சு நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த பச்சை கலர் லைட் இருந்துச்சுன்னா ரெடி. அதுவே ரோஸ்ட்டு டக்குன்னு கிளி ஒரு மாதிரி சவுண்டு. இப்போ வந்து நான் இது வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் அது ஹீட்டாக நம்ம வந்து அது பிரெட் அமுங்கும். பிரெட் அமுங்கும்போது நம்ம அப்படியே லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணோன்னே இது ரெடி ஆகிடும். இப்போ ரெட் கலர் லைட் எரியுது. அதுக்கப்புறம் அதுவே பச்சை கலர் லைட் எரியும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இது ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் சரிங்களா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லைட் எதாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அழகாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள். இப்போ அந்த சீஸ்லாம் பாருங்கள். அந்த சீஸ்லாம் நல்லா உருகி இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஒரு மரப்பொடி இருந்தால் அந்த மரப்பொடியை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாண்ட்விச் எடுக்கிறேன். வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரெண்டாக கட் பண்ணியாச்சு பாருங்க. நல்லா அந்த இதெல்லாம் வச்சு எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. அழகாக கரெக்டாக அந்த சீஸ்லாம் உருகி சூப்பராக இருக்குது. ரோஸ்ட்டும் நல்லா ஆகிருக்கு. இப்போ இது நம்ம இங்கே பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 பண்ணுறோம் சரிங்களா. ஆல்ரெடி 1 பண்ணியாச்சு. கொஞ்சம் சீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன். அதனால் இது பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரில்லுனாலும் நீங்கள் வந்து தோசை தவாவில் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சில பேருக்கு தக்காளி பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்கும். எனக்கு வந்து எல்லா வெஜிடபிள் போட்டு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம லைட்டாக சாஸ் ஊற்றிட்டா கொஞ்சம் நல்லா நல்லா போட்டு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கொரியாண்டர் சரிங்களா. சும்மா இது இருக்குது. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.